guys, welcome back my channel. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் vlog தான் நம்ம ரிஃபாவோட 4th celebration. இதுல ஷாப்பிங் மூமெண்ட், டின்னர் அவுட்டிங், அப்புறம் கேக் கட்டிங் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். செலிப்ரேட் மோடுக்கு போறதுக்கு இந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க சஃபாரி மாலுக்கு தான் ட்ரெஸ் ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். ஒரு பர்டிகுலர் ஷாப்ல நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. அவுட் சைட் பிராண்ட்ல சேம் கலெக்ஷன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 25% அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, பிரைஸும் ரீசனபிளா இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். ஓகே, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்க கலெக்ஷன் பார்க்க போயிருந்தோம். பார்த்ததுல அதே மெட்டீரியல் ட்ரெஸ் வந்து 175 கிராம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. இந்தியன் மணியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸோட பிரைஸ் 4000 இருந்துச்சு. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் சஃபாரி மால்ல இருக்க இந்த ஸ்டோருக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்க கிளம்பி வந்தோம். ஸ்டோர்ல சேம் டிசைன்ல சேம் மெட்டீரியல்ல 100 ரேஞ்ச்குள்ள தான் வந்துச்சு. ஸோ நாங்க 2 ட்ரெஸ் எடுத்தோம். டோட்டலி வந்து 200 தான் வந்துச்சு. சூப்பர் டீலா இருந்துச்சு. அஃபோர்டபுளா குவாலிட்டியான ட்ரெஸ்ஸா தேடுறீங்கன்னா இந்த ஷாப்பை டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்க. அதுவும் செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு, பிரைஸும் சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. லோலோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல நிறைய டிசைன் இருந்துச்சு. இந்த ஷாப்போட லொகேஷன் அப்புறம் வந்து ஸ்டோரோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். சஃபாரி மால்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். ஓணம்னால ஓணம் வைபா ஃபுல்லா இருந்துச்சு. பிளான்ட்லாம் நிறைய இருந்துச்சு. பார்க்கும்போது சேம் பிரைஸ் இருந்துச்சு. ஒரு சில பிளானட் வந்து கூடயே பிரைஸ் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுக்குன்னே ஒரு செக்ஷனே இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா கிரீனியா இருந்துச்சு. பேர்ட்ஸும் அங்க அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு டின்னருக்கு பிளான் பண்ணி அங்க போயாச்சு. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து ரிஃபா கொடுக்கலாம், கேக் கட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். நாள் வந்து ஆபீஸ் அண்ட் ஸ்கூல் இருக்கிறனால செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். டின்னர் ஆர்டர் பண்ணியும் ஆல்மோஸ்ட் 7:45 ஆனனால ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்துச்சு. ரிஃபாவும் டயர்டாகி தூங்கிடுச்சு. அப்புறம் டின்னர் மட்டும் முடிச்சுட்டு வந்து நாங்க கேக் கட்டிங் வந்து கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ணிட்டாலும் ஒரு பீஸ் சாப்பிட்றதும் என்னோட கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவா கேக் விரும்ப மாட்டாங்கன்றனால நாங்க வீட்டுக்கே போயிடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பர்த்டே மார்னிங் வந்து எல்லாரும் ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. நானும் ரிஃபா மட்டும் தான் இருந்தோம். அவங்க கியூட்டா ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி ஆஃப்டர்நூன் வந்து ரைஃபா கூட்டிட்டு வந்து லஞ்ச் எல்லாம் ஊட்டிட்டு அவங்க வந்து தூங்கிட்டாங்க. ஈவினிங் எந்திரிச்சதுமே கேக்குங்கன்னு சொல்லிட்டு ரிஃபா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட அவங்க டேடியும் சர்ப்ரைஸா வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வந்ததுமே அவங்க செலிப்ரேஷன் மோட் போயிட்டாங்க. அவங்க டேடி வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல் எக்ஸைட் மூடா அவங்க கேக் கட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. டாடி வந்த அப்புறம் கேக்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த செலிப்ரேஷன் தான் இருந்தாலும் நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. இதுதான் நம்ம ரிஃபாவோட 4th செலிப்ரேஷன் மூமெண்ட். ரொம்ப முக்கியமான போன விளாக்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் தான் நம்ம ஃபேமிலிக்கு லைஃப் லாங் ஹாப்பினஸா இருக்கும். மட்டும் இந்த தருணம் வந்து ஹாப்பி மூமெண்டா இருக்காது. ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபீலே வேற லெவலா இருக்கும். இந்த டே ரொம்பவே ஸ்பெஷலா எனக்கு போச்சு. உங்களுக்கும் வீடியோ பார்த்ததுல ஹாப்பியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பினஸ் பார்த்ததும் நாங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பியா இருந்தோம். குலரா எல்லாரோட அம்மாக்குமே தெரியும் நம்மளோட குழந்தைகளோட ஹாப்பினஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸ். பாக்குறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். சூப்பரான விளாக்லோட சந்திக்கிறேன். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். Happy birthday to you. Happy birthday.